அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தினும் மான பெரிது. வள்ளுவர் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குரலை கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ் சமுதாயத்தை பண்பாட்டின் வழியில் நடத்துகிறார்னு பாருங்க. காலத்தினால் அந்த டைம்ல செஞ்ச உதவி இருக்கு பாருங்க. திக்கு முக்காடி நிற்பாங்க. என்ன செய்யறதுனே தெரியாது. கையை பிசைஞ்சிட்டு இருக்கணும். எங்க கேட்கறது எங்க போறது ஒன்றும் தெரியாது. அவசரமான ஒரு நிலை. அந்த நிலையில ஒரு உதவி செய்கிறாங்க பாருங்க. அந்த டயத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயங்க. அது அதனுடைய இதுக்கு அளவே கிடையாது. ஞாலத்தினும் மான பெரிது. அது அந்த உலகங்களை எல்லாம் விட இந்த உலகத்தை விட பெரிது. அவருக்கு பூரிப்பு தாங்கலை. இந்த பண்பாட்டை மக்களுக்கு சொல்லணும்னு காலத்தினால் செய்த உதவி சின்ன உதவி தான். ஆனால் உதவி சின்னதே தவிர உலகம் பெருசு இல்லையா? உலகம் பெருசையும் இந்த உதவி சிறுசையும் கம்பேர் பண்ணுறாரு. இந்த சிறிய உதவி இருக்கிறது அது இந்த உலகத்தை விட மிகப்பெரியது. ஏன்னா அந்த டைம் போச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன விபரீதம் வேணாலும் நடக்கலாம். அந்த உதவி கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் அந்த உதவி செய்தாங்க பாருங்க. அந்த செயலன்றியை மறக்கக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தினும் மான பெரிது. உலகத்தை விட பெருசுங்க. முதல் குரலில் சொன்னார் உலகமும் சரி வானமும் அதெல்லாம் விட பெருசுன்னாரு. இப்போ ஒரு சின்ன உதவி டைம் அந்த காலத்துக்கு வர்றாரு. அந்த டைம் தேவைப்படக்கூடிய அடுத்த நேரம்னா தேவைப்படாது. அந்த தேவைப்படக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தில் செய்த உதவி இருக்கு. அது இந்த உலகத்தை விட மிக பெரியது என்று அவர் அந்த செய் நன்றியை மக்களுக்கு ஊட்டணும்னு சொல்லி அவளை துடிக்கிறாருங்க வள்ளுவர். நீங்கள் வள்ளுவருடைய உணர்வு இந்த குரலில் நீங்கள் பார்க்கணும், இந்த அதிகாரத்தில் பார்க்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.